அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பதிவு, வருகின்ற 7ஆம் தேதி வளர்பிறை பஞ்சமி திதி. அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி திதி, அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி நாளும் கூட சேர்ந்திருக்கனால ரொம்ப அதி விசேஷமான இந்த நாளில் எப்படி ஒரே ஒரு தீபம் ஏற்றி 108 முறை அர்ச்சனை செய்து வாருங்கள். அதுக்கு முன்னாடி வளர்பிறை பஞ்சமி திதி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றின பதிவும் பார்க்கலாங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பஞ்சமி திதி அப்படின்னாலே வாராகி அம்மனோட வழிபாடு தாங்க. அதுவும் தேய்பிறை பஞ்சமி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டங்கள், கடன் சுமை, நோய்கள், யம பயம், இது போன்ற விஷயங்கள் தேயணும் அப்படிங்கிறதுக்காக தேய்பிறை பஞ்சமி திதி வழிபாடு செய்வோம். ஆனால் வளர்பிறை பஞ்சமி திதி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வளரணும், சுப காரியங்கள் நல்லபடியாக வளரணும், வளரக்கூடிய விஷயங்களுக்காக வளர்பிறை பஞ்சமி திதியை வழிபாடு செய்யணும். பஞ்சமி திதி எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, திங்கட்கிழமை 7ஆம் தேதி, அக்டோபர் 7ஆம் தேதி காலை 7:23 வந்துடுது. அந்த திதியானது செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிக்கெலாம் முடிஞ்சிருதுங்க. அப்போது பஞ்சமி திதி எப்படி நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்னா, வாராகி அம்மனுக்கு மாலை நேர வழிபாடு அப்படின்னு தான் ரொம்ப விசேஷமானது. அதனால் திங்கக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்ய முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் செவ்வாய்க்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலையும் வழிபாடு செய்யலாம். இப்போது திங்கட்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நம்ம வழிபாடு செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னா, நீங்கள் திங்கட்கிழமை காலையிலேயே வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறை சுத்தம் பண்ணி வச்சுடுங்க. சுத்தம் பண்ணிவிட்டு காலை நேரத்தில் ஒரு சின்ன தீபம், அகல் தீபம் ஏற்றி வச்சுடுங்க. அதுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு வாராகி அம்மன் படம், விக்கிரகம் இருக்குது அப்படின்னா மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுடுங்க. படம் இருந்தது அப்படின்னா 5 இடத்துல மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, விக்கிரகம் இருக்குது அப்படின்னா 5 பொருட்களால் அபிஷேகம் செய்யணுங்க. 5 பொருட்கள் அப்படின்னா தயிர், பால், மஞ்சத்தூள், இதனால் அபிஷேகம் செய்யலாம். இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட வாராகி அம்மன் படம், விக்கிரகம் இல்லை அப்படின்னா பஞ்சமுக விளக்கு எடுத்துக்கோங்க. பஞ்சமுக விளக்கும் இல்லை அப்படின்னா 5 செம்பருத்தி இதழ் இருக்கு இல்லையா, செம்பருத்தி பூ கட்டாயமாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு செம்பருத்தி பூவில் 5 இதழ் இருக்கும். 5 இதழ் கீழேயும் ஒரு அகல் தீபம் ஏற்றிக்கோங்க. 5 சுடர் இருக்கிற தீபம் ஏற்றிக்கோங்க. 5 அகல் தீபம் ஏற்றினாலும் சரி, பஞ்சமுக தீபம் ஏற்றினாலும் சரி, எப்படியோ ஒன்று, ஆனால் 5 சுடர் இருக்கணும். சுடர் இருக்குது அப்படின்னா அதை ஏற்றி வச்சுருங்க. இப்போ வாராகி அம்மன் படம் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாராகி அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியம் வைக்கணும் இல்லையா. மண்ணுக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், முள்ளங்கி, இது போன்ற காய்கறிகளை நீங்கள் அப்படியே கூட வைக்கலாம், இல்லை சமைச்சும் வைக்கலாம், எப்படி வேணால் வைக்கலாம். ஆனால் வாராகி அம்மனுக்கு பிடித்த ஒரே ஒரு பழம் அப்படின்னா மாதுளை பழம். நிறையா பழம் அவங்களுக்கு பிடிக்கும், ஆனால் மிகவும் பிடித்த பழம் அப்படின்னா மாதுளை முத்துக்கள். மாதுளை முத்துக்களில் தேன் கலந்து வைக்கிறது ரொம்ப 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 விசேஷமானது. இது வாராகி தாய் அற்புதமாக ஏற்றுக்குவாங்க. இது நெய்வேத்தியம் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன பித்தளை தட்டு எடுத்துக்கோங்க. அந்த பித்தளை தட்டில் கொஞ்சமாக பச்சரிசி, ஒரே ஒரு துளி நெய், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், இது 3ஐயும் போட்டு அக்ஷதை மாதிரி குழப்பி வச்சுருங்க. அக்ஷதை இது எதுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, திங்கக்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய நாள். அது மட்டும் இல்லாமல் நவராத்திரிங்கிறது மகாலட்சுமிக்குரிய தினம். அப்போது நம்ம அந்த அக்ஷதை அப்படிங்கிறது, பச்சரிசி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உரிய தானியம். அது மட்டும் இல்லாமல் நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு பொருள். அப்புறம் மஞ்சத்தூள்ங்கிறது குரு பகவானுக்கு உரிய ஒரு பொருள். இதனால் இதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்து வச்சுட்டு, அதற்கு மேலே ஒரு செம்பருத்தி இலை வச்சு, செம்பருத்தி இலை நல்ல சுத்தமான செம்பருத்தி இலை வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு, அதுக்கு மேலே மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு ஒரு நெய் அகல் தீபம் ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு அந்த அகல் தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பேப்பர் வச்சுக்கோங்க. பேப்பர் எதுக்கு அப்படின்னா, நம்ம குங்குமத்தால் அர்ச்சனை செய்ய போகிறோம். அப்போ 108 வாராகி அர்ச்சனை செஞ்சுட்டு குங்குமத்தால் அர்ச்சனை செஞ்சுடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வாராகி மந்திரங்களை சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லி 108 முறை அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை நீங்கள் தினமும் நெத்தியில் இட்டுக்கலாம். குடும்பத்தில் இருக்கவங்களும் இட்டுக்கலாங்க.
இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எதுக்காக அப்படின்னா, அன்னைக்கு வளர்பிறை பஞ்சமி நவராத்திரியும் கூட எல்லாமே சேர்ந்த ஒரு அதி விசேஷமான ஒரு நாள். அதனால் இந்த ஒரு வழிபாடு செஞ்சு 108 போற்றி செஞ்சு நீங்கள் வழிபாடு செய்கிறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் நீங்கி உங்கள் வீட்டில் சுபம் நிகழ்ச்சிகள் நடைபெறும், சுபமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. மறக்காமல் இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் ரொம்ப விசேஷமான நாளை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யுங்க. இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.